குவைத் நாட்டில் ஒரு தொழிலாளி சமைக்க பயன்படுத்திய சிலிண்டர் 49 பேரின் உயிரை பறித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் நாட்டின் அல் மங்காஃப் பகுதியில் அமைந்துள்ள 6 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 49 பேர் உயிரிழந்துள்ளனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் தீக்காயங்கள் மற்றும் சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 49 பேரில் 42 பேர் இந்தியர்கள் என்றும் அதில் கிட்டத்தட்ட 5 பேர் தமிழர்கள் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்துக்கு விதிமீறலே காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தரைத்தளத்தில் உள்ள சமையலறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக குவைத் நாட்டின் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. தங்கியிருந்தவர்கள் அனைவரும் தொழிலாளர்கள் என்பதால் தாங்கள் சமைத்துண்பதற்காக சிலிண்டர்களை பயன்படுத்தி வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 20 சிலிண்டர்கள் அந்த கட்டடத்தில் இருந்ததால் இது மிகப்பெரிய விபத்தாக மாறியுள்ளது. மேலும் 50 பேர் மட்டுமே தங்க வேண்டிய கட்டடத்தில் விதியை மீறி கிட்டத்தட்ட 200 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கட்டடத்தின் உரிமையாளர் விதிமீறலில் ஈடுபட்டதுதான் தீ விபத்திற்கான காரணம். அதிகமான தொழிலாளர்களை தங்க வைக்க எளிதில் தீப்பிடிக்கும் வகையிலான பாலி எத்திலினை கொண்டு சுவர்கள் போன்று அறைகளை பிரித்துள்ளனர். இதனால் தரைத்தளத்தில் உருவாகிய தீ மிக வேகமாக கட்டடம் முழுவதும் பரவியுள்ளது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களை பயன்படுத்தி வந்ததால் கட்டடம் முழுவதும் தீப்பிடித்துவிட்டது. குவைத்தை சேர்ந்த NBCT எனும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தான் இந்த கட்டடத்தில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என குவைத் அரசு தெரிவித்துள்ளது. விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்ட குவைத்தின் துணை பிரதமர் ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபா கட்டட உரிமையாளரின் பேராசைதான் இந்த விபத்துக்கு காரணம் என தெரிவித்துள்ளார். இதனிடையே விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று தமிழ்நாடு அரசும் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள மக்கள் தொகையில் 21% பேர் இந்தியர்கள், மேலும் 30% தொழிலாளர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.